இதுவரைக்கும் ஆண்டவருமை நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் விசேஷமாக வழி நடத்துவார். ஜெபிக்க வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று, இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம், அவருடைய சுபாவம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அல்லேலூயா. அவரோடு பழகி நெருக்கமாக அவரோடு கூட பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு அவர் ஒரு விசேஷித்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு. யோவானுடைய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 15:15. இதுவரைக்கும் நான் உங்களை ஊழியக்காரன் தான் சொல்லியிருந்தேன். இனிமேல் உங்களை என் ஊழியக்காரன்னு சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். பிறகு என்ன சொல்லுவார்? இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதே அறியும். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். இதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு என்ன பேர் வச்சேன்? ஊழியக்காரன்னு கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் இருக்க சைஸை பார்க்கும்போது, நீங்கள் உங்களுடைய வாஞ்சைகளை பார்க்கும்போது என்னோட ரொம்ப பழக்கமாக இருக்க விருப்பம் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால உங்களை நான் நீங்கள் ஊழியக்காரன்னு சொல்லி நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன். உங்களை யாராக நினைச்சு சொல்கிறேன்? சிநேகிதர்னு சொல்லுவேன். ஏன் சிநேகிதர்னு சொல்லணுமா? ஏனெனில் என் பிதாவினிடத்தில் அவன் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என் மனசில் உள்ளது அவ்வளோத்தையும் நான் உங்களை சொல்லித்தேன். இதை போய் ஊழியக்காரங்களை போய் சொல்ல முடியாது. இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, சிநேகிதராக அழைக்கிறார். அதுக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி, இவங்களெல்லாம் முன்னால் ஊழியக்காரன் நினச்சார். இப்போ அவங்க ஊழியக்காரங்களாம் என்ன செய்யலை நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறாருன்னு கேட்டால், சிநேகிதர் 3 பேர், யோவான், யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருந்து ஊழியராக மட்டுமல்ல, ஊழியராக இருக்க தப்பு இல்லை, ஆனால் ஊழியராக மட்டுமல்ல, யாராக இருக்கணும்? சிநேகிதராக இருந்துட்டோன்னு சொன்னால் சில பிளான் போட்டுருவார் நமக்கு ஆண்டவர். நம்ம போட்ட பிளான்லாம் எடுத்து ஒடி வச்சுட்டு இப்போ ஒரு பிளான் போடுவார் பாருங்கள். 2வது வசனத்தில், 1 வசனத்தில் 6 நாளைக்கு பின்பு